ரெடி. ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சிபில் ஸ்கோர் அண்ட் ஓபிசியை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அட் த சேம் டைம் டவுட் கிளியரிங் செஷனும் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போவே அந்த வீடியோ நான் நடு சாமத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் டைம் இல்லை. ரெண்டாவது, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கமெண்ட்டையும் படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்து உங்களுடைய சிபில் அல்லது ஓபிசி சர்டிஃபிகேட் பற்றின டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சிபிலுக்குள்ளே போகும். சரிங்களா? சிபிலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எல்லோரும் கேட்டது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜிபேயில் நான் சிபில் ஸ்கோர் செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அது அஃபிஷியல் கிடையாது. நீங்கள் கூகுள் பேயில் சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறீங்க, லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா செக் யுவர் சிபில்னு இருக்கும். நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் காமிக்கும். ஓகே, இது நல்ல ஸ்கோர் தான் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஸோ கூகுள் பேயில் வரக்கூடிய சிபில் ஸ்கோர் எதை பொறுத்து வரும் அப்படின்னா, நீங்கள் கூகுள் பே மூலமாக மட்டும் பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கூகுள் பேலேருந்து யாருடைய அக்கௌண்ட்டுக்காவது ரெகுலராக பண்ண அனுப்புகிறீங்க, இல்லை கூகுள் பே மூலமாக தான் இஎம்ஐ பே பண்ணுறீங்க, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறீங்க, மொபைல் ரீசார்ஜ் பில் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் ஸ்கோர் வருமே தவிர இது அஃபிஷியல் சிபில் ஸ்கோர் கிடையாது. சரிங்களா? ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அஃபிஷியலாக சிபில் ஸ்கோர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிபில் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு ஐடி இருந்தால் மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஐடியெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பேங்க்கோ இல்லை ப்ரைவேட் செக்டார் பேங்க்கோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லையோ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்ன்னு கேட்டு அவங்க கண்டிப்பாக செக் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் செக் பண்ணணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கூகுள் பேயில் போயிட்டு ஸோ இதுதான் அன்அஃபிஷியல் இல்லை, இதில் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா இதுலேயுமே நீங்கள் ரெகுலராக செக் பண்ணக்கூடாது. சரிங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை தான் செக் பண்ணணும். டெய்லி போயிட்டு செக் யுவர் சிபில்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன் வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறோம் அப்படின்னா சிபில் ஸ்கோர் எதை பேஸ் பண்ணியிருக்கும், நம்ம கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா லோன் பர்பஸ்க்காக தான் செக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சும்மா யாரும் செக் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு பர்பஸ் காமிக்கும், என்ன பர்பஸ்க்காக நீங்கள் சிபில் செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அக்ரி லோன், கோல்டு லோன், பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் சொல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒன்று அவங்க பிக் பண்ணி தான் செக் பண்ணுவாங்க. மோர் தென் 2 times ஆர் 3 times நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லோனுக்காக நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால சிபில் ஸ்கோர் ஒவ்வொரு டைமும் 3லிருந்து 4 ஸ்கோர் வரைக்கும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஜிபே இது மாதிரியான ஆப்பில் போயிட்டு ஸ்கோர் செக் பண்ணாதீங்க. அது அஃபிஷியல் கிடையாது. அது ஒன்லி பேஸ்ட் ஆன் அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான விஷயம். சரிங்களா? மொபைல் ஆப்பில் எடுக்கக்கூடிய லோன், தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், மொபைல் ஆப்பில் லோன் எடுக்காதீங்க. இது அஃபிஷியல் கிடையாது. வீட்டுக்கு தெரியாமல் 10,000 20,000 வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்பில் லோன் எடுத்துருவீங்க. எடுத்ததுக்கப்புறம் இவங்க கிட்ட உங்களால் க்ளோஷர் வாங்க முடியுமா? க்ளோஷர்னால் என்ன? லாஸ்ட்டு நீங்கள் கட்ட வேண்டியான செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை கட்டினா இவங்க என்ஓசி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஏன்? இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? இது அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ கேட்டிருந்த பிரதரும் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, ஐ திங்க் ரிங் ஆப்புன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த பேஸ் பண்ண ஆப்பில் எடுத்திருக்கேன்னு சொன்னார். கம்ப்ளீட்டாக அன்அஃபிஷியல். ஸோ இதில் உங்களுக்கு ஒன்ஸ் சிபில் டிஃபால்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் சிபிலை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சரியா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வரனா ஃபஸ்ட்டு டிசிப்ளின் இருக்கணும். எது அஃபிஷியல் எது அன்அஃபிஷியல்னு தெரியணும். இன்னொருத்தர் கேட்டிருந்தாப்புல என்ன அப்படின்னா, என்னோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. எதுக்கு ஃப்ரீஸ் ஆகும்? நீங்கள் ஆன்லைன் கேமிங் ஆர் ஆன்லைன் இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீஸ் ஆகும். பட் இதனால் சிபில் ஸ்கோர் அடி வாங்கும் அப்படின்றது டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் கேம் விளையாடி, இப்போ ஆன்லைனில் ரம்மி சர்க்கிள் இருக்குது அண்ட் Dream11 இருக்குது. இப்போ அதெல்லாம் அன்அஃபிஷியல் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை டெபிட் பண்ணி அந்த ஆப்பில் போட்டு அது மூலமாக வர லாபத்தை எடுத்து திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ன டிரான்சாக்ஷன்? இல்லீகல் டிரான்சாக்ஷன். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, சைபர் கிரைம் உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் போட்டுருவாங்க. சைபர் கிரைம்னுடைய ஹெல்ப்லைன், ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930. இவங்களுக்கு கால் பண்ணி நான் கேம் எதுவும் விளையாடலை,
என்னோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்ததுனால தான் எனக்கு ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாமே தவிர அன்ஃப்ரீஸ் பண்ண சொல்லி நீங்கள் சொன்னாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன், அவங்களுக்கு தெளிவாக தெரியும் உங்கள் அக்கௌண்ட்டில் ரெகுலராக இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும். இன் ஃபியூச்சரில் உங்களுடைய சிபில் கட்டாயமாக அடிவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்லைன் கேமிங், ஆன்லைன் ஆப்பில் லோன் எடுக்கிறத தவிர்த்துருங்க. நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ஓசி வாங்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் என்ஓசி வாங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க எக்கச்சக்கமான அமௌண்ட் கேட்பாங்க. நீங்கள் 10,000 20,000 எடுக்கிறீங்கன்னா அவன் 50,000 கொடு, 1,00,000 கொடுன்னு கேட்பான். நம்ம நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருந்துருக்கோம். இந்த மாதிரி ஆப்பில் லோன் எடுத்துகிட்டு கடைசியாக கட்ட போகும்போது அவங்க அதிக அமௌண்ட் கேட்பாங்க. இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி நம்மளுடைய புகைப்படங்களை தவறாக நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதில் யாராவது போலீஸ் ஃபேமிலி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை உங்கள் அம்மாவோ போலீஸாக இருக்காங்கன்னா இதை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ 1 இயர் நான் அப்ரெண்டிஸ்ஷிப் ஃபீல்டில் இருக்கும்போது இதை நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் அவசரத்துக்கு எடுத்துருந்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போவும் கஸ்டமர்ஸ் அது வந்துட்டு தான் இருக்காங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒருத்தராவது பிரான்ச்சுக்கு வருவார். அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, இல்லைனா என்னோட ஆப் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல, நான் போட்ட காசுலாம் லாக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க ஃப்ரீஸ் பண்ணும்போது சும்மா பண்ண மாட்டான். 60,000 1,00,000 போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவான். நீங்கள் 60,000 ரூபா வரைக்கும் பணம் போட அதை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஆன்லைன் கேமிங் விளையாடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் மேஜராக கேட்ட விஷயம் அப்படின்னா இது எல்லாருக்கும் காமன், என்னது, இடிஎல். இடிஎல்னா என்ன? இடிஎல்னா பேங்கிங் டேர்ம்ஸில் எஜுகேஷன் லோன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த எஜுகேஷன் லோன் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், கண்டிப்பாக நீங்கள் கட்டாமல் இருந்தால் அது சிபிலுக்குள்ளே போயிருந்துருக்கும் தான். நான் ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது, அதாவது டென்யூர் முடிஞ்சு 4-5 வருஷம் ஆகிடுச்சு அப்படின்னா அது சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்திருக்கும். உங்களால் முடிஞ்சால் ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்கள். நாட் அண்ட் ஓடிஎஸ். நான் வந்து லோக் அதாலத் மூலமாக ஓடிஎஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 டைம் செட்டில்மெண்ட். என்னால் இந்த லோனை கட்ட முடியாது, நான் எடுத்தது 1,00,000 2,00,000, என்கிட்ட 50,000 தான் இருக்குதுன்னு நீங்கள் போய் உங்கள் வாலண்டியராக சரண்டர் ஆகுறது. புரியுதா? என்னால் லோனே கட்ட முடியல, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி ஓடிஎஸ் மூலமாக, லோக் அதாலத்தை நோட்டீஸ் மூலமாக நிறைய பேர் பே பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாரும் நீங்களாகவே என்னால் லோன் கட்ட முடியல, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் ஒரு ரிமார்க்கை வச்சுட்டு வருது. சரிங்களா? ரிமார்க்னா என்ன? 7 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லையும் லோன் எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓடிஎஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரி பண்ண வேண்டாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஜுகேஷன் லோன் மேக்ஸிமம் அவ்வளோ டெப்த்தாக பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓடிஎஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் ஓடிஎஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை செஞ்சு பண்ண வேணாம், ஃபுல் அமௌண்ட் பே பண்ண பாருங்கள். அட்லீஸ்ட் என்னால் ஃபுல் அமௌண்ட் பே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், லோனை ரெகுலரைஸ்க்கு கொண்டு வாங்க. அது எப்படி சார் கொண்டு வரதுன்னா, நீங்கள் எந்த பிரான்ச்சில் லோன் எடுத்தீங்களோ அந்த பிரான்ச் மேனேஜரை போய் காண்டாக்ட் பண்ணி, நான் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன், எனக்கு சிபில் டிஃபால்ட் பிரச்சனை வரக்கூடாது, ஸோ என்னோட எஜுகேஷன் லோன் ஃபுல்லாக என்னால் கட்ட முடியாது, எனக்கு ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள், அதை கட்டுறேன், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிங்கனாலும் உங்களோட சிபில் என்ன ஆகாது, பெருசாக டிஃபால்ட்டில் இருக்காது, ரெகுலரைஸ் கொண்டு வந்துடலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் பிஃபோர் உங்களுடைய லோன்ஸ் ஏதாவது டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அதை கட்டிட்டு நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் நினைப்பீங்க, நான் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் கட்டிக்கிறேன். ஓகே, கட்டுங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல உங்களோட சிபில் ஸ்கோர் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பண்ணாத அளவுக்கு நீங்கள் முன்னாடி ப்ரிஃபர் பண்ணிக்கிறது பெட்டர் தான். சரிங்களா? ஸோ எஜுகேஷன் லோன் பார்த்துட்டு அது இவ்வளோ தான். எஜுகேஷன் லோன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கான், உங்களுடைய சிபில் டிஃபால்ட் இல்லாமல் இருக்கணும், அதுவும் பிஃபோர் ஜாயினிங் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது, நான் அப்படி தான் பார்த்துப்பேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் எஜுகேஷன் லோனை பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் அமௌண்ட்டை கட்டி அதை ரெகுலரைஸ்க்கு கொண்டு வாங்க. இல்லைனா ஃபுல் அமௌண்ட்டு ஒரே டைம் கட்டிட்டு அன்றைக்கே என்ஓசி நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி சார் சிபில் குறைஞ்சது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இஎம்ஐயில் பை பண்ணி கரெக்டாக இஎம்ஐ கட்டினீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிடும் உங்களோட சிபில் ஸ்கோர். நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பேங்க்கில் கட்டிட்டீங்கன்னா உடனே 300 இருக்கிற சிபில் 700க்குலாம் போகாது. சரிங்களா? ரொம்ப டைம் எடுக்கும், கொஞ்சமாக தான் ஏறும். அதை உடனே ஏறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ப்ராடக்ட் இஎம்ஐயில் பை பண்ணி அதை என்ன பண்ணுங்கள், கரெக்ட் டைம் இஎம்ஐ கட்டினீங்கன்னா கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் எஜுகேஷன் லோன் பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு சொன்ன நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு லோன் ரீபேமெண்ட்டு. ஓகே, ஸோ இது எல்லாருக்கும் காமன்.
ஸோ இது வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக கோல்டு லோன் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், ஆர்எஸ் கூட்டுறவு சொசைட்டியில் வைப்பீங்க இல்லையா, ஸோ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸு. ஸோ இந்த பேங்க்லலாம் லோன் வைக்கும்போது நீங்கள் ரீபே பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ போகிறோமோ அப்போ வட்டி மட்டும் கட்டிட்டு ரெனியூவல் பண்ணிட்டு வந்துடலாம். பட் ஆனால் இப்போது டென்யூர் உண்டு, 1 வருஷத்துக்குள்ளே ரீபே பண்ணணும். அரல்ஸ் நீங்கள் வந்து பர்கோல் லோனில் வைக்கிறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே ரீபே பண்ணணும். ஸோ அந்த ரீபேமெண்ட் டைம் உங்களுக்கு ஒரு கார்டோ இல்லை ஒரு ஷீட்டோ கொடுத்துருப்பாங்க கோல்டு லோன் வச்சதுக்கான அக்ரிமெண்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெனியூவல் டேட் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்கு பிஃபோராக அந்த டேட்லேயே போயிட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ரெனியூவல் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணும்போது என்ன ஆகுன்னா கோல்டு லோனை கொஞ்சம் லேட்டாக நீங்கள் ரெனியூவல் பண்ணியிருக்கிற மாதிரி சிபிலில் ரெஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? மற்றபடி கோல்டு லோன்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது. வட்டி தான் கட்ட போகிறீங்க அப்படின்னா பிஃபோராக போய் கட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10/10/2026 தான் ரெனியூவல் டேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேதிக்கு பிஃபோராக 5 டேஸ் நீங்கள் எப்போனாலும் போகலாம். சரிங்களா? இந்த தேதிக்கு ஆஃப்டராக போய் ரெனியூவல் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறோங்க. சரிங்களா? உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுங்க. உங்கள் பேரில் நகை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் கொடுங்க. நீங்கள் இப்படி லேட் பண்ணிங்க அப்படின்னா டிலே ஆகும்ப்பா, கொஞ்சம் வட்டி மட்டும் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அவங்க பார்த்துக்குருவாங்க. ஏன்னா உங்களோட ஃப்யூச்சர் பாதிக்கும் போது அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டெப் எடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் 6th ஒன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் வந்து பேமெண்ட் டிலே ஆனால் சிபில் அடிவாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் எந்த நேரத்தில் நீங்கள் ஆதார் பேன் கொடுத்துட்டு இந்த போஸ்ட் பெய்டு ப்ரீபெய்டு இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் ஒரு இயர்லி பேக் போட்டு மாதம் கட்டுறீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் சிபில் டிஃபால்ட்டில் வராதுங்க. சரிங்களா? ஸோ ஆதார் பேன் லிங்க்டாக இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏதாவது லோன்னா மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு ஒரே ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, இது வந்து எனக்கு கிளியர் கட்டாக தெரியாது. பட் ஆனால் நான் இன்ஃபர்மேஷன் கேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் சிபில் குறையுமான்னு கேட்டிருக்கீங்க. அஃபிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் இன்அஃபிஷியலாக இருக்கக்கூடிய அண்டர் தி செபி ஆர் ஆர்பிஐக்கு கீழே வராத கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு லாஸ் ஆகுது, இல்லை நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை கரெக்டான டைம் ரெனியூவல் பண்ணலை, எடுக்கல அப்படின்னா மேபி ஆகலாம். சரிங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அண்டர் டெப்த்து எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சதை தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் அஃபிஷியலாக பண்ணுறீங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கேமிங் பற்றி சொல்லியாச்சு. மொபைல் நம்பர் நான் வந்து வேற ஒருத்தர் நம்பருக்கு இருந்தது எனக்கு மெசேஜ் வருது, அதாவது மொபைல் நம்பர் என்னோட நம்பருக்கு லோன் கட்டுற மாதிரி மெசேஜ் வருது. ஸோ இதனால் எதாவது பாதிப்பா அப்படின்னா 100% பிரச்சனை கிடையாது. ஏன், உங்களுடைய ஆதாரும் பேனும் பேஸ் பண்ணி தான் லோன் ஜென்ரேட் ஆகுமே தவிர மொபைல் நம்பர் பிரச்சனை கிடையாது. இப்போ எதனால இந்த மொபைல் நம்பர் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக வரும் இல்லையா, உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா போட்டாச்சுன்னு போய் பார்ப்போம், பட்டப்பட்டான்னு போய் செக் பேலன்ஸில் பார்த்தா 0 ரூபீஸில் இருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு 6 to 7 months நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம நம்பர் யாருக்கு இன்னொருத்தருக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டைமில் ஒரு புது சிம் வாங்கும்போது அந்த நம்பர் நமக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ அந்த நம்பரில் ஏற்கனவே இருந்த பர்சன் அக்கௌண்ட் வச்சுருந்துருப்பார், லோன் வச்சுருந்துருப்பார். ஸோ அவர் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டதுனால அது உங்களுக்கு வந்துடுச்சு. மற்றபடி அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகுமே தவிர உங்களுக்கு சிபில் ஒருபோதும் அடி வாங்காது. சரிங்களா? ஓகே, அப்படி டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிரான்ச், அதாவது நீங்கள் எந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பிரான்ச் மேனேஜர் போய் காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, சரி, இதுதான் சிபில் ஸ்கோரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓரளவுக்கு நான் எல்லாம் சொல்லியிருந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் டவுட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். அப்பப்போ கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியில் நிறைய பேர் அதர் ஸ்டேட்லேருந்து கொஷின் கேட்டிருந்தீங்க, அவங்க எல்லாருக்கும் கிளியர் பண்ண கொடுக்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், இன்கம் சர்டிஃபிகேட்டில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. என்ன இன்கம் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை? இன்கம் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது. சரிங்களா? என்னன்னு பார்ப்போம். ஒருத்தர் என்ன சொல்கிறீங்க, என்னுடைய அப்பாவினுடைய இன்கம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கொடுங்க. என் அப்பாவோட இன்கம் எவ்வளோன்னு தெரியாது, மந்த்லி எனக்கு ஒரு 20,000 30,000 கொடுத்துருவாங்க. பிரச்சனை கிடையாது. உங்களுடைய விஓஓ பார்த்துட்டு எனக்கு ஓபிசியில் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க சும்மா சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்ககிட்ட விசாரிப்பாங்க. சரிங்களா? ஸோ எங்களுக்கு இவ்வளோ தான் இன்கம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், அவங்க
8 lakhs பிலோ எவ்வளோ போட்டு கொடுத்தாலும் சரி, சரிங்களா, ஒரு 6-7 போட்டு கொடுத்தா போதும், சரிங்களா. இல்லை அஃபீஷியல் ப்ரூஃப் ஆஃப் இன்கம் இருக்குது, எங்கள் அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, அம்மா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, அவங்களுடைய சேலரி ஸ்லிப் இருக்குது, அதை வச்சு டேரெக்டாக ஓபிசி அப்ளை பண்ணலாம். இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இன்கம் சர்டிஃபிகேட்னா என்ன, என் குடும்ப வருமானம் இவ்வளோ அப்படின்னு நிரூபிக்கிறது தான் இன்கம் சர்டிஃபிகேட். அதுதான் அஃபிஷியலாக இருக்கே, எங்கிட்ட சேலரி ஸ்லிப் இருக்குது. ஸோ அது இருந்தால் போதுமே தவிர இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வாங்கி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா. ஓகேவா. ஸோ அப்போ இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக 8 lakhs பிலோ இருந்தால் மட்டும்தான் நான் கிரீமி லேயரில் நீங்கள் வருவீங்க, சரிங்களா. எபோ 8 lakhs இருக்குது, நான் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணுமா அப்படின்னா வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன், மொத்தம் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுறது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் அண்ட் ஜென்ரல், சரிங்களா. ஸோ அது இல்லாமல் ஆர்மி பர்சன்ஸ், ரிட்டையர்ட், ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கும், அதை விட்டுருங்க, இது காமன். ஸோ இப்போ எஸ்சி அண்ட் எஸ்டி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுடைய சர்டிஃபிகேட் லைஃப் டைம் வேலிட், சரிங்களா. ஸோ அப்போ இவங்களை விட்டுருங்க. நீங்கள் ஓபிசியில் 8 lakhs பிலோ, அதாவது வேக்கன்சியோட சொல்லுவோம், அப்போ தான் புரியும். ஒரு எஸ்சிக்கு 100 வேக்கன்சி, எஸ்டிக்கு 80 வேக்கன்சி, ஓபிசிக்கு ஒரு 200 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 70 வேக்கன்சி, மொத்தமாக வந்து 180, 250, 450 வேக்கன்சியா. ஸோ ஓகே, ஜென்ரலுக்கு ஒரு 450 வேக்கன்சி நானாக கொடுக்குறேன். நீங்கள் ஓபிசியில் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா தான் ஓபிசியினுடைய வேக்கன்சிலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஜென்ரல் வேக்கன்சிலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதாவது அன்ரிசர்வ்டு வேக்கன்சிலையும். இல்லை நீங்கள் ஓபிசியில் நான் கிரீமி லேயரில் வரல, கிரீமி லேயரில் தான் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினாலும் நீங்கள் எதுக்கு எலிஜிபிள் கிடையாது, ஓபிசி கட் ஆஃப் ஓபிசி வேக்கன்சிக்கு எலிஜிபிள் கிடையாது, சரிங்களா. எபோ 8 lakhs இருக்குது அப்படின்னா. ஏன், ஓபிசியில் இருக்கக்கூடிய நான் கிரீமி லேயர் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த 200 வேக்கன்சி எலிஜிபிள். அதே மாதிரி தான் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 100 வேக்கன்சி அவங்களுடைய கேட்டகரியில் எழுதிக்கலாம். அது இல்லாமல் ஜெர்னலிஸ்ட்டுக்கு யார் வேணாலும் போட்டி போடலாம், சரிங்களா. ஜெர்னலிஸ்ட் காமன், சரிங்களா. ஸோ அவ்வளோதான் விஷயம். அப்போ இன்கம் சர்டிஃபிகேட் 8 lakhs பிலோ இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரிஜினல் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா கொடுத்து டைரெக்டாக ஓபிசி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு சாதாரண ஃபார்மர்னுடைய சன்னு, எங்கள் அப்பா ஒரு கூலி தொழிலாளி, இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, ஸோ அவருக்கு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு அமௌண்ட் வரும், பேலன்ஸ்டாக வராது, நான் இப்படி இது எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு விஓ கிட்ட வாய் வார்த்தையாக சொல்லலாம். இல்லைனா ஒரு சின்ன லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவார், எனக்கு இவ்வளோ தான் வருமானம், லெட்டர் எழுதி கொடுங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்ட கையில் தான் எனக்கு கொடுங்கன்னு தான் சொல்லுவார். ஸோ அதிகபட்சம் சான்ஸ் அதுதான். ஸோ இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ நம்மளுடைய சகோதரிகள் எல்லாரும் கேட்ட விஷயம் அப்படின்னா மேரிட் கேர்ள்ஸ். ஸோ மேரிட் கேர்ள்ஸ் வந்து ஓபிசி வாங்குறதுல ஒரு பெரிய குழப்பம். ஆக்சுவலாக போன வருஷத்து வந்து 1 இயர்க்குள்ளே மேரேஜ் ஆகிருந்திருக்கும். மேரேஜ் ஆன தருவாயில் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் எல்லாமே அப்பாவோட பேர்லையும் உங்களோட நேட்டிவ்ல இருந்திருக்கும். இப்போ ஒரு சந்தேகம் வரும், ஹஸ்பண்டோட இன்கம், ஹஸ்பண்ட் வந்து மேபி மேக்ஸிமம் சிலர் வந்து ஒர்க்கில் இருக்கிற ஹஸ்பண்ட் தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா. ஒர்க்கில் இல்லைன்னா அந்த வீடியோ பார்க்காதீங்க, சாரி ஃபார் தட், ஜஸ்ட் ஒரு ஃபண்டு தான். ஸோ அப்போ ஒரு வேலையில் இருக்காங்கன்னா அப்பா வந்து விவசாயியாக இருந்திருப்பார், ஹஸ்பண்ட் வேலையில் இருப்பார். இப்போ ஒரு குழப்பம், அப்பா அதை வச்சு வாங்கினா பிலோ 8 lakhs ஓபிசி, ஹஸ்பண்ட் வச்சு வாங்கினா ஒரு வேலை 8 lakh எபோ வருது, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க, ஃபேமிலி கார்டு வாங்கிட்டீங்க, அதாவது ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா அட்ரஸும் உங்கள் ஹஸ்பண்ட் அட்ரஸே மாறிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்டோடதை வச்சு தான் வாங்கணும். இல்லை நான் இன்னும் என்னோட ஆதார்லேயோ இல்லை பேன்லேயோ இல்லை என்னுடைய ஃபேமிலி கார்டுலேருந்து நான் வெளியே வரல, அப்பாவை தான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த இயர் நீங்கள் எலிஜிபிள் தான், அப்பாவை வச்சு வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸ்கியூஸ் உண்டு, நான் அட் த டைம் மேரேஜ் ஆன நியூன்றதுனால எனக்கு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து என் ஹஸ்பண்ட் பேரில் இல்லை சார், அப்பா பேரில் தான் இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போது உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸில் ஆதாரில் நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போ ஒரு டவுட் வரும், ஐயோ அவசரப்பட்டு மாற்றிட்டேனே அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. அவருடைய இன்கம் அஃபிஷியலாக இருக்குது, கம்பெனிக்கு போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய இன்கம் சேலரி ஸ்லிப் கொடுத்து தான் ஓபிசி வாங்கணும்னு இல்லை, என்னோட ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ தான் இன்கம் நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் விஓ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே ஆன்லைன் தான், ஜஸ்ட்டு அப்ரூவ் பண்ண ஒரு டிக்கு தானே, 2-3 டேஸ்லேயே வேலை முடிஞ்சிடும், சரிங்களா. அப்போ மேரிட் கேர்ள்ஸ் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. இன்கம் சர்டிஃபிகேட் ஆகட்டும், ஓபிசி ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இன்னொருத்தருக்கு, சார் நான் இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், ஏப்ரல் 1க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, என்டையர் கவர்மெண்ட்டுக்கே தெரியும், March 31 ஓபிசி எக்ஸ்பயர் ஆயிரும்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும்.
உடனே ஏப்ரல் 1க்கு அப்புறம் எனக்கு ஒரு வேலை இன்டர்வியூவோ வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பதட்டப்பட வேணாம். அவங்க கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியே நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே சர்டிஃபிகேட் வந்துடும். அந்த 1 to 10 days உங்களை ப்ரெஷர் படுத்த மாட்டாங்க. ஏன்னா என்டையர் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் மார்ச் 31 எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படின்னு. அப்போ 2026 நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஏப்ரலில் தேவைப்பட்டால் திருப்பி ரீஅப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? ஓகே. ஸோ இப்போ இது கொஞ்சம் கேட்டிருந்தீங்க. கம்யூனிட்டி கன்வர்ஷன், அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டியில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கன்வெர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் உங்களுடைய டிசிஎல்ஏ ஆகட்டும், உங்களுடைய எல்லா எஜுகேஷனல் டாக்குமெண்ட்லையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, பயமாக இருக்குது, நான் ஒரு வேளை தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஜென்ரலில் போட்டுருங்க, அது பிரச்சனையே கிடையாது. இல்லை எனக்கு என்னுடைய கேட்டகரியில் தான் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட அந்த கேட்டகரி தான் இருக்கணும். நீங்கள் இடையில கவர்மெண்ட் மூலமாக அஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மாற்றிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினா பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே கன்வர்ஷன் ஆகிட்டு ஸோ பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய எல்லா எஜுகேஷனல் டாக்குமெண்ட்லேயும் அதுதான் இருக்குன்னா கொண்டு போகலாம். அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா அஃபிஷியலாக கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை என்ன கம்யூனிட்டிக்கு மாறி இருக்கீங்களோ அதை வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு கண்டிப்பாக நிறைய ரிஸ்க் எடுக்கணும். அப்போ பழைய சர்டிஃபிகேட் தான் எங்கிட்ட இருக்குது. சிலர் வந்து பாதி எஜுகேஷன் வந்து ஒரு கம்யூனிட்டிலையும் ரிமைனிங் மீதி இருக்கக்கூடிய எஜுகேஷன் ஒரு கம்யூனிட்டிலையும் கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். கம்யூனிட்டி கன்வர்ஷனுக்கு என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் ஷேர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நிறைய கம்யூனிட்டி கன்வர்ஷன் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம போனோம் அப்படின்னா எஸ்சியா எஸ்டியா ஓபிசியில் நம்ம வருமா, சில கேஸ்ட் வந்து ஓபிசிலேயே இருக்காது. ஸோ நம்ம அது தெரியாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது ஓபிசின்னு கொடுத்துருவோம். அதுக்கு தான் நான் சொல்கிறது, அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோராக அட்லீஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டி ஓபிசியில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு முதல்ல ஓபிசி அப்ளை பண்ணுங்கள். நிறைய டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிளியர் ஆனாலும் நீங்கள் ஓபிசிலேயே வரல அப்படின்னா நீங்கள் ஜெர்னலிஸ்ட் தான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, இல்லை அப்படிங்க ரிஜெக்ட், முடிஞ்சு போச்சா? ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் ஓபிசி நான் க்ரீமி லேயர் கட் ஆஃப் லெஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓபிசியில் அதாவது பிலோ 8 lakh இன்கம் இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரிங்களா? உங்கள் எல்லாருக்கும் நல்லா சொல்லிக்கிறேன். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து எல்லா கேட்டகரிக்கும் ஒரே கட் ஆஃப் தான். எல்லா எக்ஸாமும் போன வருஷத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லா எக்ஸாமும் மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸ் எல்லா கேட்டகரிக்கும் ஒரே கட் ஆஃப் தான் வச்சுருந்தாங்க. கட் ஆஃப் அப்படின்றது இருக்கக்கூடிய வேக்கன்சி அண்ட் காம்படிஷனை பொறுத்து மட்டும்தான் கூடுதோ குறையுதோ தவிர ஓபிசியில் நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா குறையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் தான். ஏன் மிஞ்சி போனால் ஜென்ரலிஸ்ட்டை விட 0.5 ஆர் 1 மார்க் இல்லைனா 1 மார்க் குறையும். பட் அதையுமே ஷுவராக சொல்ல முடியாது. ஏன் ஓபிசியும் ஜென்ரலிஸ்ட்டும் இன்னைக்கு ஈக்குவல். சொல்லப்போனால் எஸ்சி அண்ட் எஸ்டியும் இன்னைக்கு ஈக்குவல் தான். எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கேட்டகரியை தாண்டி வேகன்சிஸ் வந்து அவங்க பிடிக்கணும் அப்படின்னா ஜென்ரலிஸ்ட் கட் ஆஃப் அவங்க எடுக்க ரெடி தான். அப்போ ஜென்ரல் கட் ஆஃபே எல்லா கேட்டகரியும் எடுக்கும்போது எதுக்கு தனியாக ஒரு கட் ஆஃப் குறையன்ற சான்ஸ் இருக்க போகுது. ஸோ அப்போ கட் ஆஃப் இதை பொறுத்து வராது. நீங்கள் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே உங்களுடைய கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருந்திருக்காங்க. எனக்கு ஒரு 10 பேர் தான் தேவை. சரிங்களா? நான் ஏதோ ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கோங்க, 10 பேர் தான் தேவை. அப்ளை பண்ணும்போது ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணியிருக்கான். சரிங்களா? இந்த 1000 பேரில் 500 பேர் சூப்பராக பண்ணியிருக்கேன் எக்ஸாமு. ஸோ அவுட் ஆஃப் 100க்கு 80 above 500 பேருக்கு மேலே எடுத்திருக்கான். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், எனக்கு 10 பேர் தான் தேவை. அந்த 80லையும் யார் டாப் 10 இருக்கானோ அவனை தானே பிக் பண்ண முடியும். இப்போ எங்கே கட் ஆஃப் குறையும்? ஒருவேளை இந்த 500 பேருமே ஆவரேஜாக எடுத்தது 60 மார்க் தான் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, குறையும்லாம். ஸோ அப்போ கட் ஆஃப் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி குறையும் அப்படின்றது கேள்விக்குறி தான். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் லைவ் வரோம் இல்லையா, வாரம் சண்டே 12 மணிக்கு மேரத்தான் இருக்கும், மினி மேரத்தான். ஐபிபிஎஸ்பிஓ எஸ்பிஇபிஓ மெயின்ஸ்க்கான மேரத்தான் இருக்கும். ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மினி மேரத்தானுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாடா பை.